மாகாளி 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 பத்திரகாளி மனப்பொறுத்து காலி அம்பிட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா என் பிள்ளை காலேஜ் படிக்க போறாங்க. அதனால எல்லா காலையும் கூடயே போகணும், கூடயே வரணும், கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய் சென்டருக்கு பெருமையை சேர்க்கணும் என் தெய்வங்களா. என்ன சாமி என்ன கல்ல சுண்ணாம்பு போட்டியாப்பா? சுண்ணாம்பு இதுக்கு வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கட்ட முடியாது மச்சான். ஒண்ணே ஆகாது சாமி. சுண்ணாம்பு தான் ஆட்ட பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா 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 வேணா 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 வேணா. சரிப்பா வாயை முறா ஏன் வாயை பொளக்கற? காலேஜ்லாக போற பிள்ளை கை நீட்டிக்கிட்டு பேத்தவளா நீ சாமி. இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாதிரி கூடியே பாடி சொல்லி தருவா சாமி. எல்லாம் கொலை முடிச்சாமே. சாமிங்களா எல்லாரும் என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி. அது சுண்ணாம்பு சாமி உபதி சாமி. சுண்ணாம்பு போட்டு வச்சிடாதீங்க. Hey boys, move, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி. அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி. மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி. இது வீடா காலேஜ் அது? சாமி நாங்க எங்க அடுப்பு பத்த வைக்கிறோமோ அந்த இடம் பூரா எங்களுக்கு வீடு சாமி. எங்கட பட்டா கேட்க மாட்டாங்க, இடத்து வரை கேட்க மாட்டாங்க. You bloody stupid idiot. What the hell you are talking? யா புள்ள சாமி நம்ம பாத்துடா. நம்மள மாதிரி கத்துது. யோ இப்போ நான் பேசுறது இங்கிலீஷ்யா? கேப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது? அதானே தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா? இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமையா? சாமி என்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி. தபார் இங்க எம்பி எம்எல்ஏ மினிஸ்டர் கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணியது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவாட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்போ திறந்த வெளியே சாமி. அதனால பிரியா சந்தோஷமா போ சாமி. அது போக எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் எங்ககிட்ட இருக்கு சாமி. எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி. தபார் ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதான் உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும்? இப்பவே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி. போ சாமி உள்ள போ சாமி. போ போறா. அதான் நீ ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. அப்ப நீ ஆசீர்வாதம் பண்ணு. ஏன் நம்ம பிள்ளை காலேஜுக்கு சாப்பிடுறா சொல்ல வேண்டாங்க. திருநெல்வேலி அல்வாடா. வாழைப்பழத்தை வாயில வச்சா விசுக்குன்னு போகுமே, அந்த மாதிரி உள்ள போயிடும்டா. வாய தோறடா. ஏண்டா எதுக்குள்ள வந்தே? நீங்க அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அல்வா கொடுங்க, அது உங்க சொந்த பிரச்சனை. ஆனா என்ன மாதிரி கஷ்டப்பட்டு பணம் கட்டி படிக்கிறவனுக்கு எல்லாம் அல்வா கொடுக்காதீங்க சார். என்னையா பேசுறேன்? கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கிற என்ன திடீர்னு மெக்கானிக்கல் கோர்ஸ்ல போய் படிக்க சொன்னீங்களே, ஏன் சார்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு நீ லாய்க்கில இருந்தா படிப்புல பெஸ்ட் ஸ்டூடண்ட் பேர் வாங்கினவன் சார் நான். எங்களுக்கு எவன் அதிகம் பணம் தரானோ அவன் தான்டா எங்களுக்கு பெஸ்ட் ஸ்டூடண்ட். மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் அவாய்ட் பண்ண முடியாது. போய் அந்த மெக்கானிக் கோர்ஸ்ல உட்கார்ந்து படி. போ. முடியாது சார், நானும் பணம் கட்டி தானே சார் சேர்ந்தேன். இன்னைக்கு எவனோ ஒருத்தர் அதிகமா பணம் கொடுத்துறாங்கிறதுக்காக ஏன் படிப்பை நாசமாக்க பாக்குறீங்களா? பணம் இருக்கிறவங்களுக்கு டிகிரிங்கிறது வெறும் கௌரவம் தான் சார். ஆனா என்ன மாதிரி ஏழைங்களுக்கு டிகிரிங்கிறது வாழ்க்கை சார். என் வாழ்க்கையில விளையாடாதீங்க சார். நீ தாண்டா விளையாடுற. ஒழுங்கா நான் சொல்றது செய். இல்ல முடியாது சார். நான் கட்ட பணத்தை திருப்பி கொடுங்க சார். இல்ல இல்லன்னா கோர்ட்டுக்கு போவேன். இனிமே நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிடையாது, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். மனசுல வச்சுக்க.